السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد புகழனைத்தும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அன்பார்ந்தவர்களே, தடம் புரளும் இளைய சமுதாயம், அன்பார்ந்த இளைஞர்களே, முதலில் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம், இளைஞர்களாகிய நாம் எந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஃபஸ்ட்டு சிந்திக்கணும். எப்பேற்பட்ட இளைய சமுதாயம் என்று தெரியுமா? நாம் தன் சிறு பிராயத்தில், தன் இளைய வயதில் ஹெல்ஃபுல் ஃபுது என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி குற்றங்களை தடுக்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி போராடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தார் நாம். தன்னுடைய இளைய பிராயத்திலே அல் அமீன் அஸ்-சாதிக் என்ற பெயர் எடுத்த ஒரு இளைஞராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நாம் பார்ந்தவர்களே. அது மட்டுமல்ல, பத்ர் போர்க்களத்தில் ரசூலை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை, அதோ தெரியுது அல்லவா அந்த கடல், அதிலே குதிக்க சொல்லுங்கள், நாங்கள் போய் குதிக்கின்றோம் என்பதாக தன் வீர வசனத்தை வெளிக்காட்டிய ஒரு சஹாபி, முஸ்லிம் சஹாபியினுடைய வம்சாவளினா சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாம். அப்பேற்பட்ட இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம். ஏன் இந்த இந்தியா இஸ்லாமிய நாடாக வருவதற்கு பெரும் படையை திரட்டி கொண்டு ஒரு சேனாதிபதியாக வந்த முஹம்மது இப்னு காசிம் வெறும் 18 வயதை சேர்ந்த ஒரு இளைஞர், இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர். பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினை சேர்ந்தவர்கள் நம் இளைய சமுதாயம். அந்த இளைய சமுதாயம் வளர வேண்டாம், வளரக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு போதைப் பொருட்கள் இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றது. இது போன்ற ஏராளமான வழிகேடுகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு அவர்கள் இலவசமாக தருகின்றனர். அன்பார்ந்தவர்களே, நான் சிறிய சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். ஒரு இளைஞன், ஒரு இஸ்லாமிய இளைஞன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, திமிஷ்கிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய கோட்பாடு என்ன தெரியுமா? எனக்கு வரக்கூடிய மனைவி ஒரு மார்க்கப்பட்டுடைய மனைவியாக இருக்க வேண்டும். அந்த மனைவிக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பைத்துல் முகத்தஸை கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், மீட்க வேண்டும். மனைவி அம்மாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு வரக்கூடிய கணவர் ஒரு மார்க்கப்பட்டுடைய கணவராக, அந்த கணவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை ஒரு மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக இருந்து நாளைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து பைத்துல் முகத்தஸை மீட்க வேண்டும் என்ற ஒரே கோட்பாடுடைய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள் திமிஷ்கிலே. பார்ந்தவர்களே, அந்த குழந்தை தன்னுடைய வாலிப பருவத்தில், இளைய பருவத்தில் பைத்துல் முகத்தஸை ஒவ்வொரு தடவை கடக்கும் பொழுதும் பார்த்து கொண்டே செல்லும். இறுதியில் என்ன விளைவென்று தெரியுமா? பார்ந்தவர்களே, சிலுவை போர் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் நடந்த சிலுவை போர் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் சிலுவை போரில் வெற்றி பெற்று திமிஷ்கிலே அந்த பைத்துல் முகத்தஸை வென்று கொடுத்த சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை, அவருடைய இளமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பார்த்தவர்களை யோசித்து பாருங்கள். இதில் நமக்கு இந்த வரலாற்றின் மூலியமாக கிடைக்கக்கூடிய செய்தி என்ன? அந்த இளம் பிரயாத்திலும், அந்த இளம் வயதிலும் உயர்ந்த லட்சியத்தை நாம் வைக்க வேண்டும். நம்முடைய இளைய சமுதாயத்தில், இளைய பருவத்தில் நான் உயர்ந்த அதிகாரியாக வர வேண்டும், பல்லாயிரக்கணக்கான மக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சு வச்சு அதனுடைய நன்மைகளை நான் பெற வேண்டும், பல கோடி சதக்காக்களை நான் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை நம்முடைய இந்த இளைய பிராயத்தில் வைத்தோம் என்று சொன்னால் இதுதான் ஒரு வாழ்க்கை, ஒரு நபருடைய டேர்னிங் பாயிண்ட். இந்த இளைய வாலிப இந்த தருணத்தை யார் நல்லதின் பக்கம் திருப்புகின்றார்களோ கடைசி வரையும் அவருடைய வாழ்க்கை நல்லதின் பக்கம் சென்றடையும். யார் தவறான வழியின் பக்கம் திருப்புகின்றார்களோ அவருடைய வாழ்க்கை கடைசி வரையும் தவறான பாதையில் இருக்கும் என்று சொல்லி அன்பார்ந்தவர்களை விழித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களை விழித்துக் கொள்ளுங்கள். நாளைய சமுதாயம் நம்முடைய கைகளில் தான் இருக்கின்றது என்று சொல்லி இந்த இளைய சமுதாயத்தை பாதுகாக்கும்படி கூறி என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.